எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. தமிழ்த்தாயின் தலைமகனாம், தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவராம், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்திற்காக அவரை இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்துகிறேன். இனி பொது நிகழ்ச்சிகளில், கல்வி நிலையங்களில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டுமே முதலில் ஒலிக்கும். அதற்காக தீர்மானம் நிறைவேற்றியவர் என்ற சரித்திரத்தில் முதல்வரின் பெயரே நிலைக்கும். அவரை வாழ்த்துகிற இந்த தீர்மானத்தை உங்கள் மூலமாக வரவேற்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகள் நெல் மற்றும் கரும்புகளை பயிரிடவும், அறுவடை செய்திடவும், விற்பனை செய்திடவும் தங்களது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிட்டு மேற்கொள்கின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியில்லாமல் இருந்தாலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என கருதி தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதேபோல 2025-26 கரும்பு அரவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் 3290.50 நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்பிற்கான சிறப்பு ஊக்கத்தொகை 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் ஆண்டிலேயே 360.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். நமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் விட்டுவிடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் ஊரக வாழ்வாதாரம் சிறக்கவும் என்றும் உறுதுணையாக இருக்கும். நன்றி. விவசாயிகளுக்கெல்லாம் வாழ்வு வரும். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் வேற சொல்லுகிறார். நாங்கள் தஞ்சையில் பேசியிருக்கார் தேர்தலுக்கு முன்பாக. நான் அடுத்த ஜென்மம் வந்தால் நான் விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று அவர் அங்கே பேசினார்கள். இப்போ முதலமைச்சராக இப்போ இந்த தேர்தலில் அப்போ பேசும்போது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பு பேசும்போது எது பார்த்துருக்க மாட்டார். இப்போ ஒரு ஆட்சியினுடைய ஆட்சி தலைவராக முதலமைச்சராக பொறுப்பேற்று வேளாண் பட்ஜெட் இப்போ இதுக்கு இங்கே எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வேளாண் பட்ஜெட் 5 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த தாக்கல் செய்திருவோம். ஆக இது தொடருமா தொடராதா என்ற சந்தேகத்தில் இருக்கும்போது அவர் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆக அறிவிப்பும் புதிய அறிவிப்பு மாற்றம் என்று சொல்லி மாற்றம் தருவோம் என்று நீங்கள் சொல்லி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் வேளாண் பட்ஜெட்டில் மாற்றம் இருக்குமா என்று ஆவலாக படித்து பார்க்கும்போது பார்த்தா
மாற்றத்தையே காணும் என்ப ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சரோட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கெல்லாம் வருத்தம், அரசியல் கட்சி நீங்களாம் பேப்பரை படிக்கலையா? ஆக இது பேசிய இயக்கம், இது திராவிட இயக்கங்கள் பேசிய இயக்கம். பேசி கொள்கையை பேசி அங்கே ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களுடைய மனதை தொட்டவர்கள், மக்கள் மனதிலிருந்து நாங்கள் வந்தவர்கள். அத்தகைய உணர்வுள்ளவர்கள் இங்கே திராவிட இயக்கத்தை சார்ந்த நாங்களாம் தான். சரி, அதிமுக இப்போ இங்கே நாங்களும் புற சொல்லி இன்னும் சொல்ல போனால் காலையில் இங்கே நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, முக ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு வந்தால் தான் தாண்டினாதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி, எங்களுடைய முதலமைச்சர் அந்த இங்கே முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு, தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு, அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய இங்கே முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த ஐஏஎஸ் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்கே உட்கார்ந்துருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னார், இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி, இன்னைக்கு காலையிலையும் சரி, முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா எல்லா கட்சி தொண்டாரும் அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் 96 நாங்களாம் மந்திரியாகும் போது எங்களுக்கு அதே போல் தான் இளைஞர்களும் எங்களை கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்கள், இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம், இப்போ எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்கள் செங்கோட்டையனும் தெரியுது. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர் அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டையனுக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவர் தென்னை விவசாயி. அவர் போன சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேரும் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. உறுப்பினர் நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் எந்த போராட்டம் தெரியாமல் பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுகிறார். விவசாயிக்கு நெல் விலையை உயர்த்தி, அந்த வயலை உயர்த்தி, இது கேட்கவே இல்லை. வறட்சி, திடீர் மழை பெய்யும். எங்கள் ஆட்சியெல்லாம் திடீர் உங்கள் ஆட்சியில் மழையே பெய்யல. நிழல் பட்ஜெட் போடுவாங்க. அதையெல்லாம் நாங்கள் வாங்கி அதில் உள்ள கருத்துக்களை நாங்கள் கேட்டு இங்கே இருக்கின்ற உங்கள் ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்போ இங்கே உங்களை பற்றி பேசுகின்றார்கள். அப்பா எங்களெல்லாம் பேச தூக்கி ராஜேஷ் அவர் கருத்துக்கு பாராட்டுவார். ராஜேஷ் எங்களை பாராட்டுவார். வேளாண் பட்ஜெட்டில் அதே சிவகுமாரை பாராட்டுவார், ராமச்சந்திரன் பாராட்டுவார். இங்கே கம்யூனிஸ்ட் மாரிமுத்து, அதே போல் நாகை மாலிக்கு பேசுவார், பாராட்டு பேசுவார்கள்.
அண்ணன் செங்கோட்டை தான் பேசல. மாண்பு உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் அவைக்குள் நீக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கோம், வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வந்து வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அது அந்த இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சிக்கும் முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது, திரும்பி ஆட்சின்னு சொல்ல போனா அந்த வார்த்தை வேணாம். வேறு வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க நீங்க. சார் மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர். சார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அண்ணங்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பத்தி சொல்லுங்க. வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் இன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணா மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னார் யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். நான் நேற்று நடந்த ஒரு முக்கிய விவாதத்தினுடைய குறிப்புகளெல்லாம் நான் ஆய்வு செய்தேன். அதில் நீக்கப்பட வேண்டிய பகுதிகள் நீங்கள் எது குறித்து நீக்கப்பட வேண்டும் என்று கோரினீர்களோ அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். இன்றும் இப்போது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் பேசிய பேச்சுகளில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய பகுதியில் இருந்தால் மட்டுமே அதை பார்த்து ஆய்வு செய்து நீக்குவேன். நம்முடைய மூத்த உறுப்பினர் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தனால அவருடைய துறை சார்ந்த விஷயங்கள் தெரியும், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1. 2 கேள்விதான் கேட்கிறேன் விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து. 200 உங்களை பார்த்தா பேசணும். முன்னாள் அமைச்சர் 200 தொகுதிகளில் வெல்வோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்ங்கிறதை உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பியது. அதில் மாற்று கருத்து இருக்காதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நான் பதிவு பண்றேன். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர் ஒரு விவசாயி சொன்னாரு அப்படின்னு 3 முறை பதிவு பண்ணாரு. அவருடைய முதல் பிரச்சாரம் காலடி பட்டது பரந்தூர் ஒரு விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக. அப்பொழுதே சொன்னார் என்னுடைய வாழ்க்கை விவசாயிகளுக்காக இருக்கணும். அப்படி சொன்ன எங்களுடைய மேனிஃபெஸ்டோல நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியின் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். நாங்க அண்ணனே ஒத்துக்கிட்டார். அண்ணனே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ணனே ஒத்துக்கிட்டார். நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. விவசாய கடன் பத்தி ஏன் பேசல? அப்ப விவசாயிகளுக்கு கடன் இருக்குமா இல்லையாங்கிறது முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணமே முதல் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் எங்க தலைவருக்கு இருந்திருக்கு. ஒன்னே ஒன்னு இந்த அவையில பதிவு பண்றேன், அவர் சொல்லல செயல்படக்கூடியவர் எங்கள் தலைவர், சொன்னால் செய்வார். வரலாற்று சிறப்புமிக்க இயக்கமாக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி மக்களின் ஆசீர்வாதத்துடன் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் சாதாரண அரசியல் இயக்கம் அல்ல, மாற்றத்தை விரும்பிய மக்களின் முழுமையான நம்பிக்கை. முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் பெற்றோர்களுக்கு பிள்ளையாக
இளைஞர்களுக்கு நண்பனாக, குழந்தைகளுக்கு அண்ணனாக ஒவ்வொரு வீட்டிலும் எங்கள் தளபதி இருக்கிறார் என்பதை மக்கள் நிரூபித்து காட்டியுள்ளார்கள். மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அரசியலுக்கு வாருங்கள் என்று மக்கள் தளபதி அழைப்பு விடுத்தார். இந்த மாற்றத்தை மக்கள் உருவாக்கி காட்டியுள்ளார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த இயக்கத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மாண்புமிகு வெற்றி தலைவர் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாதவர். ஊழல் இல்லாத வெளிப்படையான நிர்வாகத்திற்கு உறுதி கொடுத்திருக்கிறார். எங்கள் முதல்வர் போன்று இந்திய வரலாற்றில் இதுவரை எந்த முதல்வரும் லஞ்சத்திற்கு எதிராக இப்படி முழங்கியது இல்லை. உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று சொல்லுங்கள். உங்களுடன் நான் இருக்கிறேன். இதை மீறி யாராவது கட்டாயப்படுத்தினால் இது எங்க மகன், எங்க பிள்ளை, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்கள் விஜயோட ஆட்சி என்று உறுதியாக சொல்லுங்கள். யாரும் லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். இந்த தைரியம்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொண்டு வந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது இங்கு மட்டும் என்று இல்ல, இந்தியாவிலும் இது ஒலிக்கட்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் மின்னல் வேகத்தில் முன்னேறி வருகிறது. முதல்வரின் முயற்சிகளால் தமிழக மக்கள் வாழ்வில் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் என்பது உறுதி. டெல்டா மாவட்டங்களை, வறட்சி பாதித்த மாவட்டங்களை அறிவியுங்கள். நிதி வரும்போது அவருக்கு உதவுங்கள். என்றைக்கு உபரி நிதி தமிழ்நாட்டிற்கு வருகிறதோ நல்ல திட்டம். மாண்டேக் சிங் அல்வாலியா, வரி வருவாயை பெருக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். உங்களது எண்ணம் நிறைவேறும். அந்த நேரங்களில் விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்கள். எங்களது மாவட்டம் வறட்சி மாவட்டம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது வறட்சி மாவட்டமாக அறிவித்தார். வருவாங்க. அதே மாதிரி நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஒரு தடவை வந்து எங்களை பார்த்து இது அங்கேயே அறிவிச்சுவாங்க. நீங்க இருக்கிறது வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர், யாராலையும் இது செய்ய முடியாது. கர்நாடக மதிக்குமா சொல்லுங்க, எஸ்.எம். கிருஷ்ணா முதலமைச்சராக இருந்தபோது மாண்புமிகு அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டுச்சு 6 டிஎம்சி கொடுங்கன்னு. கர்நாடகா ஏற்க இருந்துச்சு. இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னு வச்சுங்களேன். இங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இருக்காங்க, ஆனா பாஜகவும் இருக்கு. எப்படி தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அண்ணன் சி ஜோசப் விஜய் தலைமையில் வந்ததோ, அதை போல கர்நாடகத்தில் காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு அரசு அமைய பெற வேண்டும். மத்தியில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசு அமைய பெற வேண்டும். அப்போதான் இருங்க அப்போதான் இந்த 2 அரசாங்கமா உட்காருங்க அமைச்சர் உட்காருங்க. இந்த 2 அரசாங்கமா உட்காருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க 5 பேர் எம்எல்ஏ உட்காருங்க. அம்மா மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். பேரவைத் தலைவர்களே, அடுத்த மாநிலத்தை பற்றி இந்த கட்சி தான் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவை குறிப்பில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்து. அங்க துணை மின் நிலையமே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி அங்க இருக்க தொழில் முதலீட்டாளர்கள் கேட்கறது எல்லாமே துணை மின் நிலையம். அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாம எப்படி ஒரு தொழில் வந்து நம்ம ஆரம்பிக்க முடியும்? அதுக்காக தொழிற்சாலைகள் எதிர்கால மின் தேவையை கருதி 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தேவையான நிலம் அடையாளம் வந்து கணக்கெடுக்கப்பட்டு இப்போ அதுக்கான தான பத்திரமும் நம்ம பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனை குறைகளும் இருக்கிற ஒரு சிப்காட் அது. மணப்பாறை இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, பல இடத்துல சிப்காட் இதே நிலைமையில தான் இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா பொட்டல் காடாக தான் இருக்கு. நிலம் மட்டும் வாங்கி ஒதுக்கீடு வச்சிருக்காங்க, ஆனால் இங்கே தொழில்கள் எதுவுமே இன்னும் வரவே இல்லை. இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர், நம்ம தர்மபுரியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே வந்து அதை வந்து ஏற்றுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. அதையெல்லாம் மாற்றி முதல் ஆய்வு பண்ணோம். அதுக்கான டெண்டர்களையும் விட்டு அதுக்கான வசதிகளையும் இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். மாண்புமிகு உறுப்பினர் தமீமின் அன்சாரி அவர்கள். ஆனால் இது போதும். இப்போ இதுவே இந்த விளக்கமே இல்லைங்க. என்ன செய்திகள் என்று நீங்கள் சொன்னீர்கள், என்ன நடக்கவில்லை என்று அவர் சொல்லிவிட்டது போதும். அடுத்து மாண்பு உறுப்பினர் தமீமின் அன்சாரி உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க.
மாண்பு உறுப்பினர் தமிழ்மன் அன்சாரி பேசுங்க. போதும் பேசுங்க. குடிதண்ணீர் நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடிதண்ணீர் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில் அவ்வளோ பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்கள் ஏற்பாடு செய்யாமல் அந்த குடிதண்ணீர் நீங்கள் 90 நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் பொன்னண்ணையாரை பற்றி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். பொன்னண்ணையார் டேமை உருவாக்குனதே கலைஞர். அதுவும் காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. காவிரியிலிருந்து தண்ணீர் கொடுத்தோம்னா அதனுடைய வரைபடம் பூலோக வரைபடம் பார்த்தீங்கன்னா அந்த மணப்பாறை பகுதியில் ஒரு பகுதி மட்டும் தான் தண்ணி பாய், எல்லா இடத்துக்கும் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் கடந்த கால உண்மை. நீங்கள் 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. மாண்பு உறுப்பினர் மாண்பு அமைச்சர் பேசுறீங்களா? மாண்பு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்காக தான் நான் மறுபடியும் சொன்னேன். டிஎன்பிஎல்ல இருந்து 2வது முறையாக அந்த 2வது கட்ட நிலையாக நீர்நிலை அது மூலயமாவும் தரப்போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நன்றி. சிரபுஞ்சி ஆஃப் த சவுத் என்று சொல்வார்கள், தேவால் என்ற பகுதி. அந்த நாடுகளிலே பாண்டியார் என்ற ஒரு நதி நமது திராவிட மணிக்கெல்லாம் தெரியும் நினைக்கின்றேன். அங்கு ஒரு நதி இருக்கின்றது. அந்த நதியின் உபரி நீரெல்லாம் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் போய் வேஸ்டாகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே பக்கத்தில் மாயா ரிவர் ஒன்று பவானி சாகர் அந்த பக்கம் திருப்பினா கொங்கு மண்டலத்துக்கு, ஏன்னா கொங்கு மண்டலத்தில் எங்களுடைய நீலகிரி மாவட்டமே கொங்கு மண்டலத்தில் மேல்நிலை நீர் தொட்டி என்று சொல்வார்கள். அந்த அளவில் நீலகிரியில் வளமாக இருந்தால் கொங்கு மண்டலம் காப்பாற்றப்படும். அந்த வகையில் அது மாதிரி ஒரு திட்டங்களை எல்லாம் நிமிடுத்தம் கொண்டவர்களை எல்லாம் மாண்புமிகு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் நியமித்து அதை இந்த பகுதியிலே நமக்கு தண்ணீர் கிடைக்கின்ற அளவிலே நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டின் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஒரு அந்த நாட்டில் எவ்வளவு கல்வி எவ்வளவு சிறப்பாக இருப்பது என்பதை தான் அளவுகோல் என்று சொல்வார்கள். உலகத்திலே பின்லாந்து என்பதுதான் அதிகமான மகிழ்ச்சியான நாடு என்று ஒரு கணக்கு எடுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அங்கு இருக்கின்ற கல்வி, அந்த கல்வி சிறப்பான கல்வி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நமது தமிழகத்திலும் சிறப்பான கல்வியை தருகின்ற, ஏனென்றால் இப்பொழுது நமது தமிழக அரசு நடத்துகின்ற பள்ளியின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரவில்லை. நான் சார்ந்த நீலகிரி மாவட்டத்திலும் கூட இந்த ஆண்டு 3 கிராம பள்ளிகள் மாணவர்கள் இல்லாமல் மூடப்பட்டு உள்ளது. ஆகவே அந்த நிலையை மாற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட கல்வித்துறை எல்லாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதை எனது எண்ணத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை பொறுத்தவரை மாணவர் சேர்க்கை போதவில்லை, மாணவர்கள் சேரவில்லை என்று ஒரு பள்ளிக்கூடத்தை கூட நாங்கள் மூடக்கூடிய ஒரு சூழலிலே நாங்கள் மூட மாட்டோம் என்பதில் தெளிவாக உறுதியாக இருக்கிறோம். அதே சமயம் மாணவர்கள் வரவில்லை என்று சொன்னால் கல்வி அதிகாரிகள் ஆசிரியர் பெருமக்களை அவர்களின் இல்லங்களுக்கே அனுப்பி என்ன காரணம், அவர்களுக்கு வேற ஏதாவது சிக்கல் இருக்கிறதா என்று கலந்து பேசி ஆக குறைந்தபட்சம் ஒரு 10 மாணவர்களாக மறுபடியும் இணைகிற பொழுது மீண்டும் அதே வேகத்தில் முன்பை விட இன்னும் வேகமாக அந்த பள்ளிகள் செயல்படும் என்பதை உங்கள் மூலமாக உறுப்பினருக்கு தெரியப்படுத்துகிறேன். கடந்த ஆண்டுகளிலே நமது ஒரு 11 மருத்துவக் கல்லூரியும் கூட தமிழகத்திற்கு வந்திருக்கின்றது. அதனால் சிலர் சொல்வது போல் பாரு, இவர் நமது காமராஜ் சொன்னாரு பாஜக இருக்கக்கூடாதுங்கிறாரு. பாஜகவே இருக்கக்கூடாதுன்னா நீங்க வேற தேசத்துக்கு தான் போகணும், இந்த தேசத்துல பாஜக எல்லாம் போகாது. அதனால அந்த மாதிரி எண்ணங்கள் நெகட்டிவா வேணாம். எல்லாரும் இருக்கட்டும், உங்களுடைய கருத்து வேற, நம்ம கருத்து வேற, நம்ம கருத்தோட நம்ம பயணிப்போம், உங்க கருத்தோட நீங்க பயணிங்க. அதனால அது வேணாம் இது வேணாம்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் அப்ரோச் வேணாம் தயவு செஞ்சு. ஆமா, உங்களையும் காங்கிரஸையும் சொல்றாரு, ஆமா நீங்களும் சொல்லணும். பால் கொள்முதலில் இந்தியாவில் தலை சிறந்த முன்னணி மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடு என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக 90 நாளை கடந்திருக்கின்ற நீங்கள் அந்த சாதனையை எட்டி இருக்க முடியாது. அதை உங்கள் ஆட்சி காலம் முடிகின்ற போது நாம் அலசுவோம். ஆனால் அந்த சாதனையை இந்த மண்ணில் நடத்தி காட்டிய பெருமையும் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசுக்கு உண்டு. அந்த பட்ஜெட் உரையின் 98வது பக்கத்துக்கு வாருங்கள். அதில் என்ன வாசகம் இருக்கிறது என்றால், மாநில சுய உதவி குழுக்கள் பன்னெடுங்காலமாக வளர்க்கப்பட்டு இன்று மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறது என்று
உங்கள் பட்ஜெட் பக்கம் 98 இருக்கிறது. அது சொல்லுகிற செய்தி யாதெனில், பன்னெடுங்காலமாக உருவாகி இன்றைக்கு வளர்ந்து செழித்திருக்கின்ற இந்த மகளிர் சுய உதவிக்குழு என்கிற இந்த கான்செப்டை, இந்த கருவை உருவாக்கி முதல் மகளிர் சுய உதவிக்குழுவை தர்மபுரியிலே நிர்மாணித்தவர் புத்துலக சிற்பி டாக்டர் கலைஞர் என்பதனை இங்கே பதிவு செய்கின்றேன். அந்த மகளிர் சுய உதவிக்குழு வாங்குகிற கடனை முறையாக திருப்பி செலுத்துகிறார்களா? திருப்பி செலுத்துகிற அவர்களின் அந்த திறன் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு முறையான பயிற்சி அளித்து தன்னுடைய கட்சியின் இளைஞரணிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்து மாண்புள்ள சுய உதவி குழுக்களாக வளர்த்த பெருமை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் முதலமைச்சராகவும் உயர்ந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே இருக்கின்ற தனிப்பெருமை என்பதைத்தான் உங்கள் பட்ஜெட்டிலே அந்த வாசகம் குறிப்பிடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமது மின்சார வாரியத்துறை அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். என்னை போலவே நமது மின்துறை அமைச்சர் சட்டத்துறையும் கையிலே வைத்திருக்கின்றவர் ஒரு வேளாண் குடியிலே பிறந்தவர் தான். 2,23,97,712 மின் இணைப்புகள் நமது நாட்டில் இலவசமாக மும்முனை மின்சாரம் வழங்குவதற்காக இருக்கிறது என்று பட்ஜெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த 23,97,712 மின் இணைப்புகள் சரி. நீங்கள் எத்தனை கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதையும் சேர்த்து அந்த கணக்கு சரி என்று நான் வருகிறேன். உங்கள் ஆட்சியில் இந்த ஓராண்டுக்கு எத்தனை மின் இணைப்புகள் வழங்கப் போகிறீர்கள் என்கிற செய்தி பொது பட்ஜெட்டிலும் இல்லை, வேளாண்மை பட்ஜெட்டிலும் குறிப்பிடவில்லை. ஒருவேளை உங்கள் மின்சார பட்ஜெட்டிலே குறிப்பிடக்கூடும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதிலே ஒரு உட்பிரிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜனவரி மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொஞ்ச பேருக்காவது அந்த இணைப்பை வழங்கி விடுவோம் என்கிற ஆசையில் தட்கல் முறையில் விண்ணப்பிப்பவர்களுக்கு வழங்கலாம் என்று முடிவெடுத்து ஒரு அறிவிப்பை செய்தது. பிப்ரவரி மாதமே நம்முடைய தேர்தல் பணிகள் தொடங்கிவிட்ட காரணத்தினால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்து ஜூன் மாதத்திலே அது வழங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏழ்மையான சிறு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, மாண்புமிகு மின்துறை அமைச்சருக்கு பணிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன். 67,000 பேர் காதில் கழுத்தில் கிடக்கின்ற சின்னஞ்சிறு தங்க நகைகளை அடகு வைத்து அந்த தட்கல் விண்ணப்பத்திற்கு காத்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்குத்தான் தெரியும் தட்கல் அந்த மின் மோட்டாருடைய பெருமை, விவசாயிகளுக்குத்தான் தெரியும். எந்த திட்டங்களும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்காக பட்ஜெட் அலாட் பண்ணுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. புதிய அரசு வந்த உடனே ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட் இருக்காது, அதுக்கான பிளான் மாற்றுவாங்க. பொதுப்பணித்துறையோ நீர்வளத்துறையோ அதுக்கான டெக்னிக்கல் லெவலில் இருக்கும், எக்ஸிக்யூஷன் லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் திருப்பியும் பழைய திட்டங்கள் இருக்கக்கூடியதை அமல்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிபிஆருக்கு தான் ப்ராஜெக்ட். நிறைய பேர் வந்து பட்ஜெட்டில் டிபிஆருக்கு ஒதுக்குன அமௌண்ட்டை வந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒதுக்குன அந்த பட்ஜெட்டை வந்து திட்டத்துக்கான ஒரு பட்ஜெட்டாக நினச்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறுதலாக ஒரு கண்ணோட்டத்தில் பேசுனாங்க. அதை நாங்கள் திருத்திக்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கேள்வி, போன ஆட்சியில் போன பட்ஜெட்டில் நீர்வளத்துறைக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனாங்க, இந்த ஆட்சியில் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க? தயவு செஞ்சு அந்த டேட்டாவை சொல்லுங்க. எந்திரிச்சு உரிய நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஆனா மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்றேன், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்ற நான் பேசுறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. இல்ல மாண்புமிகு பேரத்தலைவர் அவர்களே, உறுப்பினர் வந்து டேட்டாவோட எல்லாமே வந்து அவர் சொல்றாரு. பட்ஜெட்டு உரையில் வந்து இது மாதிரி நாங்கள் 150 கோடி இதெல்லாம் சொல்றாரு.
டிபிஆர்ன்றதை முதல்ல நாங்கள் அதை தயாரிச்சுட்டு, அவர் இதெல்லாம் நடக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகுன்றாரு. இந்த அரசால் எல்லாத்தையும் எங்களால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் கூடிய விரைவில் நிரூபிப்போம் என்பதை தெரிவிச்சு. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உங்க பட்ஜெட் புத்தகத்தில் இருக்கிற வாசகங்கள் நீர்வளத்துறையினுடைய திட்டமிடத்துறையில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வேலைகளின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். 10-15 ஆண்டுகளாக நீர்வளத்துறையினுடைய திட்டமிடுதல் துறைக்கு நான் எங்கள் பகுதியினுடைய நீர்த்திட்டங்களுக்காக ரெகுலராக செல்கிறவன். அதில் உள்ள செய்திகளைத்தான் உங்கள் பட்ஜெட்டிலே இருப்பதையும் இணைத்து சொல்லுகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் 2014 6000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று அரசு அறிவித்துள்ளது. ஏறக்குறைய 800 கோடிக்கு மேல் அதற்கு திட்டத்திற்கு வழங்கப்பட்டு 550 கோடி ரூபாய் நிலையெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த பட்ஜெட்டின் 88வது பக்கத்தில் புதிதாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் என்று சொல்வதைத்தான் நான் கோடிட்டு காட்டுகிறேன் அன்றி வேறு ஒன்றுமில்லை. ஆகவே வாசகங்களை பயன்படுத்துகின்ற போது ஒரு நதிகளை இணைப்பது நாளையே சாத்தியமில்லை. 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா குமரியானந்தன் அவர்கள் கங்கை இங்கே வர வேண்டும், குமரி கடலை தொட வேண்டும் என்றார். வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் அவர்கள் கோதாவரி, காவிரி, வைகை இணைப்பு வேண்டும் என்கிறார்கள். திராவிட மண்டலத்திற்குட்பட்ட நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்பது சரிதான், அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் நமது சொந்த நாட்டில் இருக்கின்ற நதிகள், நமது கன்னியாகுமரியை சேர்ந்த சகோதரி சொன்னது மாதிரி நமது சொந்த நாட்டில் உள்ள நதிகள் இணைப்பிற்கான அந்த முயற்சிகளில் முதல் முயற்சியை கலைஞர் அரசு செய்தது, தலைவர் ஸ்டாலின் அரசு அதை நிறைவேற்றியது, அவ்வளவுதான் என்பதை நான் பதிவு செய்கின்றேன். ஐயா, நல்லா நீங்கள் பாட்டு பாடினீர்கள். ஒரே ஒரு 2 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். எங்கள் தென்காசி மாவட்டத்தின் ஒரு செய்தி மட்டும். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தூய தமிழில் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தூய தமிழ் பேசினீர்கள். ஆனால் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். குறைந்தபட்சம் 9 முறையாவது பட்ஜெட் என்று சொன்னீர்கள். அதை நிதிநிலை அறிக்கை என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஐயா நன்றி. நீங்க நேர கட்டுப்பாடு விதிக்கிற காரணத்தினால் விரைவா முடிக்கணுங்கிறதுக்காண்டி ஊடால அதை நான் சேர்த்துக்கிட்டு வேகமா போறேன். என் ஒரிஜினல் நடையில்னா இவ்வளவு வேகமா நான் போக மாட்டேன். நன்றி தங்கள் சுட்டி காட்டியதற்கு. அடுத்து கடைநல்லூர் தொகுதியை பொறுத்த மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற தொகுதி. அந்த குடிதண்ணீர் திட்டம் கடையநல்லூர் சாம்பவரோட ஆய்வுடிக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை தலைமைத்துறை அமைச்சர் என்ற முறையில் சில விஷயங்களை சொல்லணும். திடீரென நீங்கள் குறுக்கீடு செய்தவுடன் அவர் அறியாமல் ஊடால என்று சொன்னார். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இயல்பான தமிழ்ல பேசலாம். ஒவ்வொரு வட்டார தமிழ் இருக்கிறது. நெல்லை தமிழ் கொஞ்சம், மதுரை தமிழ் வாழ்வீசும், குமரி தமிழில் அலையாடும், சென்னை தமிழில் உழைக்கும் மக்களின் வேர்வை வாசம் வீசும். அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார், அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். அப்படி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கோட்டதற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நிதியமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சார் தேங்க்யூ. அமைச்சர் நீங்க நேரா என்ன சரி உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க சார். நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்துவேன். குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன் பேரவைத் தலைவர்களே. ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு எங்கள் தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது.
நான் பைபிளில் படிச்சிருக்கேன், born கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது, ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க, நீக்கிறேன். வர கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம், நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு, 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது, நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள், அதோட பிரச்சனை முடித்து. அதான் சொல்றேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர், நான் சொல்றேன், மாண்பு நிதியமைச்சர், இல்ல மாண்பு நிதியமைச்சர், நீங்க வந்து இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இல்ல இருங்க, இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, ஒரு லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இயல்பா கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாத. நீங்க மாணவி பொதுப்பணித்திறன் போதும். நான் சொல்ல உங்க விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதையும் நீங்க உதட்டிலே சொல்லிவிட்டீர்கள், அது போதும், அது போதுமான. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணாவுடைய மொழி இருமொழி கொள்கை. இங்கு யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்காரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில் திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்தது தான். அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தவர், அக்கௌண்ட்ஸ் படிச்சு வந்தவர், அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இதை வந்து யாரும் அப்பொழுது கேலியோ கிண்டலோ செய்யல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த அதிமுகவுக்குமே வந்து எதுவுமே செய்யல. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்ப அண்ணனை பத்தி சொன்னாங்க, அவரு சென்னைக்காரர் இல்ல, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர், தமிழ் பேசுவார், தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது, அதுதான் முக்கியம். அதனால சில வார்த்தைகள் நாங்கள் எப்பயுமே மரபுப்படி, நீங்க there is action, அதாவது where is action there is action சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதில் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க வராமல் உங்களுடைய கருத்துக்களையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசினா பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன், இருங்க. பொது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸாக ஆகாதீங்க. இவர் வழக்கத்தில் நீங்கள் பேசுகிற வழக்கில் நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். இப்போ நாங்கள் யாராவது சொல்லியிருந்தோம், நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். அவர் புதியதாக இப்போ தான் அந்த கன்னி பேச்சு பேசுகிறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வட சென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 82, 83 தான் சொல்லுவாங்க, 82, 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போறேன்னுவாங்க, வீட்டுக்கு போறேன்னு பண்றாங்க. இது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ற காலத்திலே தெரியும். அப்படிதான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை உள்ள
மாநிலம் இந்த மாநிலம் ஆங்கிலமும் தமிழும் இரண்டும் இருநிலம் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதே ஒழிய அதான் நீங்க சிரிச்சாகனா நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி. இன்னொரு 156 ரூபா, அதாவது கிரேட் ஏக்கு 26 ரூபா அதிகப்படுத்தி 156 ரூபா கொடுத்தாங்க. காமன் கிரேடுக்கு 105லேருந்து 131 கொடுத்தாங்க. இதுதான் அவங்களால இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அரசியல் வாழ்க்கையில் அவங்க பண்ண முடிஞ்சது தான். ஆனால் நாங்கள் வந்து 3 மாதங்களிலேயே விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு 2025-26 156 ரூபா கிரேடியே அவங்க கொடுத்ததை நம்ம 289 ரூபா கொடுத்துருக்கோம். காமன் கிரேடில் 131 ரூபா கொடுத்துட்டு இருந்ததை 156 ரூபா அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். இது 5 ஆண்டு காலம் மட்டும்தான் சொல்கிறேன். 50 ஆண்டு காலம் எடுத்து பார்த்தாலே 50 ஆண்டு காலம் இதே நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை விவசாயிகள் கோரிக்கைகளையும் இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு சொன்ன மாதிரி அதிகப்படியான ஹிஸ்டரியிலே இல்லாத அளவு அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். நன்றி. உறுப்பினர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பற்றி இங்கே சொன்னாங்க. அன்றைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அன்றைய சூழ்நிலையில் வேற, அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு அது வந்து பொருத்தமா இருக்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் முதல்வர் பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், கூலி உயர்வு அதே உரவிலை உயர்வு இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம் கேட்குற ஒன்று கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறீர்களா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். முன்னாள் முதலமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு, டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. ஒரு கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலில் தெரிஞ்சுக்கல, மாற்றி மாற்றி உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலங்களில் நீர்வளத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி 2021-22 2520 கோடி .63, 2022-23 ஆண்டில் 3937.37, 2023-24 4095.39, 2024-25 3274.39, 2025-26 3855 கோடி .02. மாண்புமிகு முதல்வரும் எங்களுடைய தலைவர் தற்போது ஒதுக்கியுள்ள நிதி 2026-27 9264 கோடி. இதன் மூலம் நீர்வளத்துறையில் திட்டங்கள் விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.